வணக்கம் இடமலம் நேயர்களே. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு ஒரு கொடூரம் அரங்கேற்றப்பட்டிருக்கு. அதாவது காவல்துறையின் அராஜகம் அரசின் துணையுடன் கட்டவிழ்த்து நேத்தி நான் நேரலையில் வந்து செய்திகளில் பார்த்த அந்த சோகமான அந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்போ அவங்க அழுகுறாங்க, கதறாங்க. அதையும் தாண்டி அரசாங்கத்தை சாபம் விடுறாங்க. எப்படியாவது ரிப்பன் மாளிகை கிட்ட இருந்து அவங்கள அப்புறப்படுத்திடணும் அப்படிங்கிறதுனால ஒரு பிளான் போட்டு காவலர்கள் உதவியுடன் எல்லாரையும் குண்டு கட்டா தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் பல பேர் தாக்கியிருக்காங்க. நிறைய பேர் கல்யாணம் போய் அடிச்சு வச்சுட்டாங்க. தொடர்ந்து இதை போராட்டத்தை எப்படியாவது நடத்திட்டு போயிடணும். இதை தமிழர் முழுக்க எல்லாருமே பேசக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாற்றணும்னு பல பேரோட முயற்சி பார்த்தீங்கன்னா ஒரு நைட்லேயே அப்படியே முடித்து வைக்கப்பட்டிருக்கு. இதை குறித்து நம்ம கூட பேசுறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் களத்திலே நின்று காவல்துறையோட அந்த அராஜகத்தினால நேரடியாக பாதிக்கப்பட்டு தன் மீதும் சில லட்டியடிகளை சுமந்த ஹரிஷ் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம். அண்ட் இதை குறித்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்க மக்கள்கிட்ட பல தளங்களில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்க நெல்சன் அவர்களும் வந்திருக்காரு. வணக்கம். ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஆல்மோஸ்ட் 12 டேஸ்ன்னு நினைக்கிறேன். இது எப்படியாவது அவங்கள அப்புறப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும் எனக்கு. ஒரு டெக்னிக் வச்சுருப்பாங்க மக்களை எப்போவுமே அப்புறப்படுத்துறதுக்கு. உள்ளே ஒரு இம்ப்ளான்ட்டை வச்சு கலவரத்தை தூண்டுறது, இல்லை கோர்ட்டின் மூலியமாக ஏதாவது ஒரு தீர்ப்பை வாங்கி அதன் மூலியமாக அந்த போராட்டத்தை டைல்யூட் பண்ணுறது, இல்லை பொய்யான நம்பிக்கைகள் கொடுத்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா காவல்துறையின் உதவியுடன் இது பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஆக்சுவலாக பொய்யான நம்பிக்கைனா இதுக்கு முன்னாடி இந்த பொய்யான நம்பிக்கை தான் 2021 கொடுத்தாங்க. நம்ம அதுலேருந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து வர்றோம். ஏன்னா ஏடிஎம்கே பீரியட்ல இவங்க வச்ச அலிகேஷன் என்னன்னா, அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் வச்ச அலிகேஷன் என்னன்னா 12,000 தூய்மை பணியாளர்களை நாங்கள் பெர்மனன்ட் ஆக்குறோம் அப்படிங்கிறது ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு குறை தீர்ப்பு முகாமில் ஜெனிஃபர்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு அங்கே இதை நிரந்தரம் பண்ணல, நீங்கள் ஆட்சி பண்ணுவீங்களா? ஆனால் போய் அதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு, பொறுத்துட்டீங்க, ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துல எங்கள் ஆட்சி வந்துடும், நாங்கள் நிரந்தரம். ஸ்டாலின் அவர்கள் குறை தீர்க்கும் முகாமில் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அடுத்தது ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் பேச்சுக்குள்ள ஆகிறது காரணமா கிட்டத்தட்ட சென்னையில ஒரு 15 சோன் இருக்குன்னு வைங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 10 சோன் பிரைவேடைஸ்க்கு ஆக்கிட்டாங்க. அதுல இருந்து ராயபுரம், திருவிக்கா நகர் இதுல இஷ்யூ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மக்கள் 12 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது யாராச்சும் செவி கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கான பணி நிரந்தரத்துக்கான அஷூரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு உத்தரவாதத்தை அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்தாங்க. ஆனா கிடைக்கல. கடைசி கட்டத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க சொன்னது மாதிரி தான், லைக் கோர்ட்ல போய் ஒரு ஜட்ஜ் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னன்னா இவங்க அதாவது அந்த ஆர்டர்ல குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, இவங்க போராட்டம் பண்ணலாம், ஆனா அரசு ஊழியர்களுக்கு இடையூறாகவோ இந்த இடத்துல போராட்டம் பண்றது இடையூறா இருக்கிறதுனாலதான் ஒரு லேடி தேன்மொழி ஒரு கேஸ் போட்டு இவங்க இந்த ஜட்மெண்ட்டை வாங்கினாங்க. அதுதான் ஆக்சுவலானது. இவங்க இந்த அளவுக்கு அதுக்காக நைட்டோட நைட்டா நீங்க சொன்னது மாதிரி குண்டு ஒரு எல்லாத்தையும் மிதிச்சு அடிச்சு தூக்கி கொண்டு போய் நீங்க சொன்ன மாதிரி அதே சேம் லைக் ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அந்த மீடியால தான் வரல, இவங்க மிதிச்சதும் உதைச்சதும் மீடியால வரல. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க என்னென்ன துன்பத்துல அவங்க ஆளாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி உள்ள ஒரு வயதான ஒரு ஒரு போராட்டம் பண்ணும்போது சொல்றாரு, இந்த கையை இப்படி காணிக்கிறாரு, இங்க பாருமா ஃபுல்லும் ஆசிடால வெந்துருச்சு, இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா தண்ணி இருக்குல்ல, தண்ணின்னு நினைச்சிட்டு ஊத்திட்டாரு, பார்த்தா ஆசிட் வெந்துருச்சு. அடுத்த நாள் அவரை பணியில இருந்து தூக்கிட்டாங்க. காரணம் என்ன, அன்ஃபிட் ஃபார் ஒர்க்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் இது பணி செய்யறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் எனக்கு இந்த வேலை கிடைச்சிரும்ங்கிற நம்பிக்கையில தான் இது பண்றேன். ஏன்னா சிங்கிள் மேன் ஏர்னிங்கா ஒரு குடும்பத்துல இருக்கும்போது, தான் குடும்பத்தோட மிகப்பெரிய ஒரு வருவாயா இருக்கும்போது அந்த அப்பேற்பட்ட மக்களுக்கு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுக்க போய் தான் அவங்க போராடுறாங்க. நீங்க தான் அந்த குழந்தைய கிள்ளி விடுறீங்க. அந்த குழந்தை கிள்ளி விட்டனால தான் அது அழுது. ஸோ அதை நீங்க பண்ணதுக்கு அப்புறமா குண்டு கட்டா ஒரு ஆர்டரை கொண்டு இது பண்ணும்போது, அப்போ நீங்க இந்த ஒரு பிரைவேடைஸ் பண்றதுக்கும் உங்களுக்கும் மேல இருக்கிற ஆட்சியை நீங்க குறை சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் தான் எனக்கு கேள்வி. ஏன்னா ஒரு சட்டம் இருக்கு. அதாவது என்னன்னா, இவங்களுக்கு இஎஸ்எம்ஏன்னு சொல்லுவாங்க, அதாவது எசென்ஷியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ், இதுக்கு கீழே வரக்கூடிய தொழிலாளர்கள், ஐ மீன் இந்த தூய்மை பணியாளர்கள், சானிட்டரி ஒர்க்கர்ஸ்ன்னு வைங்களா, இவங்க ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு அடிப்படை தேவையான விஷயங்கள் இந்த குப்பை இருக்கக்கூடாது, கொஞ்சம் சுகாதாரம் நீட்டா இருக்கணுங்கிறது விஷயம். அதை ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரூல் இருக்கு பேசிக்கா. ஆனா மும்பை கோர்ட் சேம் இவங்க என்ன அடிப்படையா எடுத்து வைக்கிறாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் ஆல்ரெடி டெம்பரரியா இருந்தாங்க, அவங்கள பெர்மனன்ட் ஆக்குறதுன்னு எந்த அவசியமும் கிடையாது. இல்ல ஆனா ஆக்சுவலா அது லாவும் ஒரு விதத்துல அவங்களுக்கு சொல்லுது.
என்னன்னா இவங்க வந்து டெம்பரரி ஒர்க்கர்ஸ் பெர்மனன்ட் ஆகுறதுன்னு அவசியம் இல்லை. ஆனா ஆகணும்னு நினைச்சா அரசாங்கம் நினைச்சா பண்ணலாம். பவர் இருக்கு. அதுதான் மும்பை கோர்ட் வந்து 2018 வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இது மாதிரி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000க்கு மேல ஒர்க்கர்ஸை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மும்பை கோர்ட்ல இதே சேம் சானிடரி ஒர்க்கர்ஸை வந்து பெர்மனன்ட் ஆக்கியிருக்காங்க. அங்க செலக்டிவா 10 ஆண்டுகளுக்கு மேல வேலை பார்த்த மக்களை வந்து செலக்டிவா எடுத்து பெர்மனன்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இந்திய நாட்டு சட்டத்துக்கு கீழே தான் வராங்க, இவங்களும் இந்திய நாட்டு சட்டத்துக்கு கீழே தான் வராங்க. தகும் இல்லையா? ஆமா, அப்ப இவங்களுக்கும் அது அப்ளிகபிள் தான். ஸோ அப்போ என்னன்னா எல்லா சோனையும் நாங்கள் வந்து இது வந்து ஸ்பெயின் நாட்டுக்கு சார்ந்த ஒரு கம்பெனிக்கு நாங்கள் இதை கொடுத்துட்டோம், இதை வந்து நாங்கள் ராம்கி கொடுத்துட்டோம், ஆந்திராவை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 200 கோடின்னு சொல்றாங்க. 10 ஆண்டுகளுக்கு அதோட பட்ஜெட் எவ்வளோன்னா 2363 கோடி ரூபாய். 2363 கோடி ரூபாய்க்கு கொடுக்கப்பட்ட இந்த கான்ட்ராக்ட் ஏன் அரசு அதை நடத்தக்கூடாது? ஏன் அரசு நடத்துறது மூலமா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்ம மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல? அவங்க மாவம் ரோட் ஷோ பண்ணா மட்டும் அந்த இடத்த அப்படியே சேலையால துணியால கட்டி இது பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மக்கள் தீண்டத்தகாதவங்களா? எனக்கு புரியல. ஏன்னா அருந்ததியர் மக்கள் நம்ம கூகுள் பண்ணா கூட அதுல வருது. அதாவது தீஸ் பீப்புள்ஸ் ஆர் ஸ்பெசிபிகலி கால்ட் அஸ் ஆதி திராவிடர் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா வருது. அது காரணம் என்னன்னா அவங்கள சப்ரஸ் பண்றாங்க. இந்த வேலை செய்யறவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்கள என்னன்னா ஒரு கொச்சையா பாக்குறது, தீண்டத்தகாதவங்களா பாக்குறது அப்படிங்கிறது வந்து கூண்டு கட்ட அதுதான் நேத்து நடந்துச்சு. அவங்க பெருசா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவரும் பண்ணல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் தானே, 300 பேர் 400 பேர் தான். ஏன்னா பெரிய லெவல்ல மேன் பவரோ மக்களோ திரண்டு அவங்களுக்கு ஒரு பேக்கிங்கும் இல்லை, யாரும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல கூண்டோட கூண்டா தூக்கிட்டு போயிருக்காங்க. அதான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ நீங்க இதை வந்து நேத்தி செய்திகள்ல தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நேற்று நைட்டு. ஆனா நீங்க பாத்தீங்களா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்திகள்ல யார் மேலேயும் வந்து தாக்குதல் நடத்துற மாதிரி காட்டவே இல்லை. எல்லாருமே குண்டு கட்டா தூக்கிட்டு போனாங்களே தவிர தாக்குதல் நடத்த வந்து குறிப்பிட்டு வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறைச்சிட்டாங்க, காணிக்கல. அதாவது மெயினா மீடியா பீப்புள்ஸ் ஜேர்னலிஸ்டே உள்ள பெருசா விடல, போனவங்களையும் அந்த அளவுக்கு வந்து ஷூட் ஃபுட்டேஜஸ் எடுக்கிறது உள்ள. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது நடந்தது வந்து 12 மணிக்கு மேலதான் வருது. அது வரைக்கும் யாருமே ஏன்னா கரெக்டா பிளான் பண்ணி பண்றாங்க. பகல் டைம்ல ஆர்டர் வந்து அப்பவே வந்துருச்சு. போலீஸை வந்து குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல ஒரு டென்ஷன் இருக்கு. ஆர்டர் வந்தது 9, 10, 11 மணி எல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஆர்டர் வந்துருச்சு. அதாவது என்னன்னா இவங்க வந்து போராட்டம் பண்றதுக்கான இடம் இது கிடையாது. ஸோ அப்படிங்கறது ஆர்டர் வந்துருச்சு. ஆனா போராட்டம் பண்ணலாம், ஆனா இங்க கிடையாது. இன்னொரு இடத்துல பீஸ்ஃபுல்லா மக்களுக்கு இடையூறு இல்லாத இடத்துக்கு. ஆனா அதற்கு அனுமதி வாங்கணும் முதல்ல இல்லையா? அதுக்கு அப்ளை பண்ணி அனுமதி கிடைச்சு அப்புறம் தான் போராட்டம் பண்ணுது. ஏன்னா இவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க, காவல்துறை கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதுதான் அது சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு. ஆனா இவங்க எப்போ காவல்துறையை அவிழ்த்து விடுறாங்கன்னா மக்கள் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா, யாரும் நியூஸை பார்க்காத டைம்ல, இரவு நேரத்துல. அப்போதான் செய்தி வருது. ஒரு 12 மணி 1 மணிக்கு போலீஸ் எல்லாம் ரிப்பன் மாளிகைக்கு அந்த பக்கம் ஃபுல்லும் ஏதோ மார்ச் போனது மாதிரி போறாங்க. ஒரு 1000கணக்கான போலீஸ் முழுக்க காக்கிகள் மட்டும்தான் தெரிஞ்சது. அவங்க மட்டும்தான் அவிழ்த்து விட்டு, ஏன்னா மக்கள் சின்ன ஒரு சம் ஆஃப் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஆமா, போராட்டம் பண்ணாங்க. அப்ப அந்த மக்களை வந்து எப்படி குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் அதை அடிக்கிறதா இருந்தாலும் சரி, உதைக்கிறதா இருந்தாலும் சரி, அது டைரக்டா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நபரான நண்பர் ஹரிஷ் அவங்க கிட்டதான் கேட்டாதான் கரெக்டா இருக்கு. ஏன்னா நம்ம வாயால சொல்லிடலாம், அனுபவப்பட்டவங்க சொன்னாதான் அதோட வழி தெரியும். இல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம் நேயர்களுக்கு. டு பி வெரி ஹானஸ்ட், நெல்சனை வந்து நேர்காணல் பண்றதுக்காக வந்து வர சொல்லியிருந்தோம் எங்க அலுவலகத்துக்கு. அவர் வந்தாரு. அப்பவே வந்து ஹரிஷ் வந்து நேற்று நாங்க போயிருந்தேன்னு சொல்லிட்டு அவரோட அனுபவங்கள் பகிர்ந்தது மட்டும் இல்லாம அவர் காவல்துறையா தாக்கப்பட்ட அந்த அடியெல்லாம் காமிச்சிருச்சோம், பட்டப்பட்டியா ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நான் சொல்றதோட வந்து ஹரிஷ் வந்து இடம்பலம்காக கவர் பண்ண போனப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அவரே சொல்லுவார். ஸோ என்ன நடந்தது, நீங்கள் ஏன் அங்கே போனீங்க, எத்தனை மணிக்கு அங்கே ரீச் பண்ணீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். அங்கே வந்து பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை அவர்கள் வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க டீட்டெயின் பண்ணாங்க, வீட்லேயே டீட்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வராங்க அப்படிங்கிறப்போ பாஜகனுடைய மற்ற நிர்வாகிகள்லாம் வந்தாங்க. எனக்கு பாஜகவில் ஒரு நல்ல கான்டாக்ட் இருக்குது. ஸோ அதனால் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் சில பேர் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால சரி அதெல்லாம் நியூஸாக கவர் பண்ண போவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ரெண்டாவது கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுனால மைட் பி அன்னைக்கு நைட்டே வந்து அவங்க வந்து எவாக்குவேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி போனது. பட் அங்கே வந்து என்ன சொல்கிறது, தமிழிசை அவங்க வந்தாங்க, அங்கே இருக்கிற சானிடரி ஒர்க்கர்ஸை பார்த்தாங்க, எல்லார்ட்டையும் பேசினாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள்லாம் வந்தாங்க, கம்யூனிஸ்ட் அமைப்புகள் சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் அங்கே இருந்தாங்க. எல்லாரும் அவங்க கூடவே இருந்தப்போவும் கிட்டத்தட்ட ஒரு 10:30 10:40 இருக்கும். சேகர்பாபு அவர்களும் நம் மேயர் அவர்களும் பிரியா அவர்களும் வந்து வெளியில் வந்தாங்க.
அவங்க வந்து ரிப்பன் பில்டிங் உள்ள இருந்து வெளியில வந்தாங்க. வெளியில வந்தப்போ மீடியால வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்க, நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்லல. தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீங்க, நீங்க ஏன் இப்போ நிறைவேற்றலன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு வெறும் கையை இப்படி காட்டிட்டு போயிட்டார் அவர் சேகர்பாபு அவர்கள். கை கழுவிட்டாரு. ஆமா, சேகர்பாபு அவர்களுக்கு பின்னாடி வந்து பிரியாராஜன் அவர்கள் வந்து பதிலே கொடுக்காம அவங்க ரொம்ப சாதுவா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஒண்ணா கிளம்பிட்டாங்க. ஒரே கார்ல தான் போனாங்க. இவங்க போன ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து போலீஸ் படை அதிக அளவில் குவிக்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 800 to 900 பர்சன்ஸ் அங்கே இருந்தாங்க. போராடுறவங்களே 800-900 பேர் இருந்தாங்க. அவங்கள வந்து எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் படையை குவிக்கப்படுது. மத்தியானத்துலேருந்தே குவிக்கப்பட்டு இருக்கு. பட் வந்து பெரிய அளவில் பார்க்க முடியல. பட் உங்களுக்கு இவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் அப்படியே கும்பலாக வந்தாங்க போலீஸ் ஆளுங்க. வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து நீங்க எவாக்குவேட் பண்ணியே ஆகணும், நீதிமன்ற உத்தரவு இருக்கு, இல்லைன்னா வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்தாங்க. இல்லை நாங்கள் இங்கே தான் போராடுவோம் அப்படின்னு சொல்லி அட்வொகேட்ஸ் தரப்புல இருந்து போலீஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்தினதை மீறியும் காவல்துறை வந்து ரொம்பவே அராஜக முறையில் என்ன சொல்றது, அங்க இருக்கிற பெண்களை வந்து எட்டி மிதிக்கிறது, நெஞ்சில எட்டி உதைக்கிறது. ஸ்டார்டிங்லேயே இது வந்து எஸ்கலேட் ஆயிடுச்சா இல்லை எடுத்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற லேடிஸ் வந்து இழுக்கிறாங்க. அவங்க வரமாட்டேன்னு சொன்ன உடனே லேடி போலீஸ் வச்சே வந்து அவங்க நெஞ்சில எட்டி உதைக்கிறது, மிதிக்கிறது. நெஞ்சில எட்டி உதைக்கிறாங்களா? ஆமா, அதை கேட்க போனா நீங்க யார் கேட்கறது, நீங்க மீடியானா பொத்திட்டு இருங்கிறாங்க. அதை நீங்க கேட்குறீங்க, மீடியானா நீங்க பொத்திட்டு இருங்கிறாங்க. ஒரு போலீஸ் என்னோட காலரை பிடிச்சு இழுக்கிறாரு, ஷர்ட் காலரை பிடிச்சு இழுக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு அராஜகம் தேவையா உங்களுக்கு? அங்க வந்து 12 நாட்களா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேர்மையா என்ன சொல்ற அமைதியா போராட்டம் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு அவங்களை எவாக்குவேட் பண்ண சொல்லி நீதிமன்றம் சொல்லவே கிடையாது. நீதிமன்றம் அவங்களை வந்து எவாக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க தவிர இவ்வளவு அராஜக முறையில அவங்களை எவாக்குவேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லலை. நீங்க வேற ஒரு இடம் கொடுத்து நீங்க அங்க போராடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட அவங்க போயிருப்பாங்க. அவங்களை வந்து எவாக்குவேட் பண்ணியே ஆகணும். அப்படி ஒன்றும் அவசரமே கிடையாதுங்க. நீதிமன்ற தீர்ப்பு உடனே அமல்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. இல்லை எப்போ உங்களை தாக்குறாங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரி சூழ்நிலையில தாக்குதல் அப்படிங்கிறது? அதான் லேடிஸை வந்து ரொம்ப இழுத்து அவங்க நெஞ்சில மிதிச்சு அவங்கள தாக்கி எல்லாம் பண்ணும்போது கேள்வி கேட்கும் போது நீங்க யார் கேட்கறதுக்கு? ப்ரெஸ்னா நீங்க ப்ரெஸ் வேலையை மட்டும் பாருங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. அப்போ ஒரு பையனை இழுத்துட்டே போறாங்க. ஒரு பையனை இழுத்துட்டே போறப்போ இது தப்புன்னு சொல்லி கேட்கும்போது தான் அடிக்கிறாங்க. நீங்களும் அவங்களோட இருக்கீங்களா? அப்ப நீங்களும் அவங்களோட தான் போராட்டம் பண்றீங்களா? உங்களுக்கு என்ன அதுல பெரிய அக்கறை? நீங்க ப்ரெஸ்னா ப்ரெஸ் வேலையை மட்டும் பாருங்க. ப்ரெஸ் வேலையை தானே பாக்குறீங்க. கவரேஜ் பண்ண வந்தா கவரேஜ் பண்ணதை மட்டும் பண்ணுங்கிறாங்க. இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. இது வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர், நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளவு நேரம் ஆச்சு முழுசா எல்லாரையும் அப்புறப்படுத்துறதுக்கு? 40 to 45 மினிட்ஸ் ஆச்சுங்க. 12:15 ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 1:10 முடிச்சிட்டாங்க. 45-50 மினிட்ஸ்க்குள்ள எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. ஒரு 20 பஸ் வந்துச்சு. அதில் ஒரு 13-14 பஸ்ல ஏத்துனாங்க. 10 இடங்கள்ல 10 மண்டபங்கள் 10 மஹாலில் வந்து எல்லாரையும் அடைச்சாங்க. காலையில வந்து அவங்க மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வேற எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அட்வொகேட்ஸ் தரப்புலன்னு சொல்லப்படுது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் அவங்களை அடைச்சு தான் வச்சிருக்காங்க மண்டபத்தில், கல்யாண மண்டபத்துலையும் மஹாலையும் இப்போ வரைக்கும் அடைச்சு தான் வச்சிருக்காங்க. இன்னும் ரிலீஸ் பண்ணல. சரி, இப்போ எவ்வளோ லைக் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாக்கல் நடத்துகிறப்போ இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த எந்த லெவலுக்கு ஆஃப் இன்ஜுரிஸ் வந்து? எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 பேரை ஆம்புலன்ஸ்ல ஏற்றிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்து கூட்டு போயிட்டாங்க. அவ்வளோ அதில் ஒரு லேடிக்கு மூச்சு பேச்சு இல்லை. நான் அந்த வீடியோவை இடமலம் குரூப்லேயே போட்டேன். ஒரு லேடிக்கு மூச்சு பேச்சே இல்லாமல் ரொம்ப கிட்டத்தட்ட அங்கேயே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து கார்டியாக் அரெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிட்டாங்க. அந்த லேடி அங்கேயே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்க செத்துட்டாங்க ரேஞ்சுக்கு எல்லாம் நினைச்சப்போ ஃபார்ச்சுனேட்டாக மூச்சு வந்தது. சரி, இப்போ உங்களோட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா ஒரு விஷயம் தான் கேட்கணும்னு தோணுச்சு. இது பேரலாக நடந்துட்டு இருக்கப்போ ஒரு பிக்சர் ஒன்று வைரலாக ஆக ஆரம்பிச்சது, பார்த்தீங்களா? கூலி படத்தோட ரிவ்யூ. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இப்படி இங்கே நடக்குதுங்க. ஸோ பேரலி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து கூலி படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறாரு முதல்வர். நல்லா இருக்குது, ஷார்ட் பிக்சர் சன் டிவி ஆஃபீஸில் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அமைச்சர் வந்து இப்படி பண்ணிட்டு போகிறாங்க. மேயர் ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களே வந்து எப்படி துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அவர் வந்து கண்பட பார்த்துட்டுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நீரோ மன்னர் கூட கம்பேர் பண்ணி வந்து ஸ்டாலின் அவர்கள் நேத்திலேருந்து போட்டுட்ருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆணவம் தான், ஆணவத்தோட அரகன்ஸ் அட் இட்ஸ் பீக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சேம் அதே தான். என்ன வேணாலும் போராட்டம் பண்ணிட்டு நான் என் படத்தை பார்த்துட்டு ஒரு பக்கம் மாமா எடுக்கிற படத்தை பார்க்குறது, ரெட் ஜெயண்ட் எடுக்கிற படத்தை பார்க்குறது, இன்னொரு பக்கம் ரஜினியோட படம் வந்துருச்சு அதை பார்க்குறது. அதாவது என்னன்னா இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஒரு அரகன்ஸ். நான் பல விஷயத்துல சொல்லியிருக்கேன். அதாவது
பணம் எக்கச்சக்கமா இருக்கு இவங்க கிட்ட. லாஸ்ட் எலெக்ஷன் டைம்ல இவங்களுக்கு ஒரு 5000 ஃபேக் ப்ராமிஸ். அதாவது இவங்களுக்கே தெரியுது 2 ஃபேக் ப்ராமிஸை முக்கியமா முன் வச்சாங்க. முதலாவது பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, மக்களோட அறியாமையை இவங்க கையில எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கம் நினைச்சா மட்டும்தான் நீட்டை ஒழிக்க முடியும், கேன்சல் பண்ண முடியும்னு இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சும் ஃபர்ஸ்ட் ஒரு பொய்யை சொன்னாங்க, எங்க கிட்ட தாரக மந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது ஒரு பொய்யை சொல்லி எல்லா மாணவர்களையும் திசை திருப்பினாங்க, டைவர்ட் பண்ணாங்க படிக்கிறதுல இருந்து. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா லைக் வந்து 12th எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இப்போ சமீபத்தில் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அந்த ஒரு பெட்டியெல்லாம் வச்சுட்டு எல்லாரும் வந்து இந்த துண்டு சீட்டு போடுறது மாதிரி எல்லாரும் இதே மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணாங்க. என்னாச்சு? ஒண்ணுமே ஆகல. அதாவது அது மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்க வந்து தீர்மானம் போட்டுட்டோம், நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டுட்டோம், ஒண்ணுமே ஆகல. ஜெயலலிதா மேல ஒரு தீர்மானம் போட்டாங்க, ஒரு ஆண்டுக்கு விளக்கம் வாங்கி கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. கரெக்டா, அதாவது நான் ஏடிஎம்கே சார்ந்து பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து ஓராண்டாச்சும் விளக்கு வாங்கி தந்து அதுக்கு அடுத்த ஆண்டுல இருந்து இது வரணுங்கிறது வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, டைரக்டா சொல்லிட்டாங்க. இவங்க அந்த ஒரு நாடகம் இருக்குல்ல, அதாவது மாத்திருவோம் ஒழிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை வச்சு வேணா பாருங்க. கரெக்டா இந்த ஒரு பொய்ய ஒரு பிராட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் மக்கள் கிட்ட, பெரும்வாரியான மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. நீட்டை ஒழிச்சிரும். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட மக்கள் கிட்ட நாங்க வந்து உங்களுக்கு வேலையை நிரந்தரம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்த்தாங்க. அது உண்மையிலே சட்ட ரீதியா 10 ஆண்டுகளுக்கு மேல இவங்க டெம்பரரியா ஒர்க் பண்றாங்கன்னா அவங்கள வந்து பெர்மனன்ட் ஆக்குறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் அரசு கையில இருக்கு. இவங்க பண்ணலாம். இவங்க பிரைவேட் கையில கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நாளைக்கு இவங்க வந்து டெம்பரரி ஆக்குவாங்களா ஆக்க மாட்டாங்களா, இல்ல நாளைக்கு இவன் தான் வேலைக்கு உட்கார போறாங்களான்னு உள்ள அஷூரன்ஸும் உறுதியும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துலதான் இந்த மக்கள் போராடுறாங்க. அந்த டைம்ல ஜாலியா, அதாவது நீங்க பார்க்கலாம் எந்தெந்த ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ போயிட்டு இருக்கும்போ முதல்வர் வாக்கிங் போற ஃபுட்டேஜ், அவங்க தட்டுல சாப்பாடு எடுத்து வச்சு பரிமாறுற ஃபுட்டேஜ், அதுக்கு அடுத்தது நீங்க நேத்து பார்த்த மாதிரி கூலி படத்தோட ரிவ்யூ சொல்றது. அதாவது என்னன்னா, எல்லா இடத்துலயும் மீடியால எல்லாமே இதை மறைச்சிட்டு கண்டுகளித்தார், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டுகளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறது என்னன்னா, திருப்பியும் சொல்றதுதான் ஆணவத்தோட உச்சமா தான் பாக்குறேன். ஏன்னா இப்போ ஸ்கூல்லாம் படிக்கும்போது பிரின்சிபல் மேம் அப்படியே கிளாஸுக்கு வெளில பசங்க பிள்ளைங்க எல்லாம் கத்திட்டு இருந்தாங்கன்னா ரவுண்ட்ஸ் வருவாங்க, அப்படியே பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரிதான் பிரியா அவங்களும் சேகர் பாபு அவங்களும் பார்த்துட்டு அப்படியே வண்டியில ஏறி போயிட்டாங்க 2 பேரும். அதாவது அதுக்கு அடுத்தது 10 நிமிஷத்துல நண்பர் சொன்ன மாதிரி போலீஸ் வந்துருச்சு. சினிமால வர அந்த வில்லன்கள் பண்றாங்க. அதேதான் வந்துட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லி கேட்கலையே என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு லுக்கு பார்த்துட்டு போன மாதிரி. ஏன்னா அவங்களோட அந்த ஆணவம் எப்படின்னா, அவங்க சொல்றாங்கன்னா எங்க முதல்வர் வந்து அவங்க கூட டீ சாப்பிட்டாங்க, பஜ்ஜி சாப்பிட்டாங்க, உட்காந்து உணவு சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வக்கத்தா இருக்காங்க, சாப்பாடு வக்கத்தா இருக்காங்க. அவங்க வேலை செஞ்சு 22-24,000 ரூபாய் சம்பளம் சம்பாதிக்கிறாங்க. உங்ககிட்ட யாரும் டீ வாங்கி கேட்கல, யாருமே சாப்பாடு வாங்கி கேட்கல. புரியுதுல்ல? அப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க அதை சொல்லி காணிக்கிறது என்னன்னா, இப்போ இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ சமீப காலம் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தாய்மானவர் திட்டம் சொல்லிட்டு, அதாவது வந்து முதியோர்களுக்கு எல்லாத்துக்குமே வீட்டுக்கு போய் ரேஷன் பொருள் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு, அதே முதியோர் ஒருத்தங்களை தான் ஒரு வயதான அம்மா வந்து சேட்டால ஸ்டாலின் அவர்கள் அடிச்சாங்க. எதுக்கு அடிச்சாங்க? வேலை வெட்டி இல்லாமல அவங்களுக்கு சரியான ஒரு ரேஷன் பொருட்கள் கிடைக்கல, எனக்கு விரக்தியில அடிச்சாங்க, தனிப்பட்டை இறக்கி விட்டாங்க. அவங்க அந்த அம்மாவை தனியா இருக்கிற பாட்டிக்கு எதுக்குடா தனிப்படை அப்படிங்கிற மாதிரி தனிப்படை இறக்கி விட்டாங்க. சேம் அதே மாதிரிதான் பொன்முடி அவர்கள் வந்து இந்த சேற்று வாரி அரைச்சாங்கல்லாம். அந்த ஒட்டுமொத்த கிராமமும் எப்பேற்பட்ட ஒரு அனலுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு தெரியுமா? பல நாள் நம்மளுக்கு தெரியாது, நியூஸ்ல வரல. பல நாட்கள் ஒவ்வொரு வீட்லயும் போய் நைட்டு 10 மணி 11 மணிக்கு போலீஸ் போய் தட்டுறது. அதாவது அவங்களுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. போலீஸ் போய் தட்டுறது, உள்ள நீதானா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலாம் டார்ச்சர் பண்ணி பண்றதெல்லாம் கடைசியில தான் மக்கள் வெளில சொல்றாங்க. அதாவது மீடியால வெளில வருது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது எண்ட் ஆஃப் தி டே ஆணவத்தோட உச்சம். நம்ம ஜெயித்தரலாம், காசை வீசி போட்டுருவாங்க. இல்ல இப்ப எனக்கு சட்ட ரீதியா சொல்லுங்க, இப்போ நம்மளோட தூய்மை பணியாளரோட நிலை என்னவா இருக்கும், அடுத்து அவங்க என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான் நான் இந்த கதை இதோட. ஆக்சுவலா என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு, 2021லயே இவங்களுடைய கேஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னா, இவங்களுக்கு வேலை டெம்பரரியா பெர்மனண்டாங்கிறது தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்பவே பிரைவேடேஷன் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து என்னன்னா வேலை டெம்பரரியா பெர்மனண்டாங்கிறது. இந்த சட்டம் அது கிடையாது. இது வந்து ஜட்மெண்ட் வந்தது எப்படின்னா, இவங்க வந்து அன்ஆத்தரைஸ்டா
லைக் வந்து இந்த அரசு ஊழியர்கள் பணி செய்யறதுக்கு கொஞ்சம் இடையூறா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல தான் அந்த அம்மா கேஸ் போட்டதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா ஆல்ரெடி போயிட்டு இருந்த வழக்கு என்னன்னா, இவங்களை வந்து நிரந்தரம் ஆக்கலாமா இல்ல ஆக்கக்கூடாதுங்கிற ஒரு வழக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படின்னு போயிட்டு இருக்கிற பட்சத்துல இந்த பிரைவேடைஸ் பண்றது மட்டும் அது ஒரு ஒரு வாக்குல போயிட்டு இருக்கு. அதாவது எனக்கு என்னன்னா, இந்த பக்கம் 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்களாம். ஆனா இங்க வந்து அவங்க ஏன்னா மோடி அவர்களுடைய ஆட்சி மேல இவங்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு எல்லாத்தையும் தனியாருக்கு தாரை வாக்குறாரு. பிரைவேடைசேஷன் தான். அப்ப எந்த ஒரு உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசம் இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மக்களோட நாளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. என்னோட தனிப்பட்ட பார்வை எப்படின்னா, நடுத்தருவுல விடப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, கொடுத்துட்டாங்க, கம்ப்ளீட்டா சைன் ஆயிடுச்சு. ராம்கி கொடுத்துட்டாங்க. அந்த கம்பெனிக்கு வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு 2363 கோடி ரூபாய் டோட்டல் பட்ஜெட் அவங்களுக்கு கொடுத்தது. 10 ஆண்டுகளுக்கு சைன் பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமா இனி அவங்களோட டெசிஷன் தான். வேலைக்கு இவங்கள தான் எடுக்கணுமா இல்லை எடுக்க வேணாம். ஏன்னா வந்து சம்பளத்தை வந்து 12,000 13,000 14,000 கொடுத்துருவோம். அதுக்கு இந்த மக்கள் போவாங்களான்னு கேட்டா கேள்விக்குறி. இந்த மக்கள் போனாலும் அவன் இவங்களை ஏத்துப்பாங்கன்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறி. அவன் யார வேணாலும் எடுக்கலாம், அது பிரைவேட் அவனோட டிசிஷன். ஸோ அதனால வந்து இந்த மக்களோட நிலைமை நீங்க கேட்டது மட்டும் பார்த்தா கேள்விக்குறி தான். அதாவது பிரைவேடைஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்க முடியுமாங்கிறது ஒரு டவுட் இருக்கு அவங்களுக்கு. கவர்மெண்டோடனா நெகோஷியேட் பண்றதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. பிரைவேடைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அமைப்போட நெகோஷியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். 2 வாரத்துக்கு முன்னாடி டிசிஎஸ்ல இருந்து 10,000 பேர் அப்படி தள்ளி விட்டாங்க. அவங்களால பண்ண முடியாது. அதே தான். இல்ல நீங்க டாப் நாச்சா நீங்க ஐடில எல்லாருமே நீஷா இருக்காங்கன்னு சொல்றாங்களா, அங்கேயும் தனியார்ல ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றான். 7 நிலையில இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களும் ஒரே மாதிரி தான். அதுமே கேட்க முடியாது. இருக்க போய் தான் கிட்டத்தட்ட 10 வாட்டியா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 1ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இந்த அமைப்பு கூட அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினாங்க. டயலாக் இருந்துச்சு அட்லீஸ்ட். ஆமா, ஏதோ ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. இவங்களோட குறைய ஏதோ கேட்கறது. கேட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. கேட்கறதுக்கு ஏதோ ஒரு டைம் கொடுத்தாங்க, ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்தது. காரணம் அந்த வாய்ப்பு தான், அந்த ஒரு அமைப்பு தான். அது வந்து நாளைக்கு நண்பர் சொன்னது மாதிரி பிரைவேடைஸ் போயிடுச்சுன்னா மொத்தம் நம்ம கைமீறி போயிடும். ஐடி கார்டை போட்டுட்டு விட்டுருவாங்க. எப்போ நீ போய் வேலை பாரு, 12,000 13,000 சம்பளம்ங்கிறது. குடி புரட்சி எப்படி வந்து அதிகாரத்தினால வந்து நொறுக்கப்பட்டுச்சுன்ற பார்த்தோம். இறுதியா ஒரு கேள்வி, நீங்க நேர்ல அந்த குண்டு கட்டா தூக்குனதை பார்த்தீங்க, அடி அதாவது பெண்கள் எல்லாம் அடிச்சதை பார்த்தீங்க, நீங்களே அடி வாங்கியிருக்கீங்க. கடைசியா சொல்லுங்க, என்ன அவங்க சொன்னாங்க? சாபம் விட்டா மாதிரி நிறைய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியுது. என்ன அவங்களோட கோபத்தின் வெளிப்பாடு என்னவா இருந்துச்சு? என்ன வார்த்தைகள்லாம் வெளில வந்துச்சு? நான் ஒரு லேடிகிட்டே பேசுறேன். அவங்க வந்து அவங்களுடைய பையனை இவங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க பையனோட ஒய்ஃப் மருமக எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பையனை போலீஸ் இழுத்து ஷர்ட் எல்லாம் பிடிச்சி கிழிச்சு கழுத்துலலாம் அடிச்சு ரோட்ல இழுத்துட்டு போயிருக்காங்க போல. ஸோ அதெல்லாம் ஸ்க்ராட்ச் எல்லாம் இருக்கு இந்த இடத்துல அந்த பையனுக்கு. ஸோ அப்போ அந்த லேடி சொல்றாங்க, என் பையன் மேல கை வைக்கிறதுக்கு இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இவங்க எப்படி பண்ணலாம்? இதே அவங்க வீட்டு பசங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. 2வது, கவர்மெண்ட் மேல ஒரு பெரிய அதிருப்தியை இது ஏற்படுத்திருக்குன்னு தான் பார்க்க. சாபம் விட்டுட்டு போனாங்க. ஆமா, ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. 2வது, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தானே சொன்னீங்க எங்களை பெர்மனன்ட் பண்ணுவோம், நீங்க தானே சொன்னீங்க. நாங்கள் போராட்டம் பண்ணும்போது நீங்க தானே நேரில் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க. எங்கள் கூட டீ குடிச்சிங்க, டீ குடிக்க கூப்பிட்டோமா உங்களை? எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்கன்னு சொல்றீங்க, நாங்கள் சாப்பாடு கேட்டோம் உங்கள்கிட்ட. எங்களுக்கு வர சம்பளத்துக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோமா, இல்லை நாங்கள் டீ குடிக்க மாட்டோமா? நீங்கள் டீ குடிச்சதையும் சாப்பாடு சாப்பிட்டதையும் பெருசாக சொல்றீங்க. துப்பு இல்லையான்னு கேட்குறாங்க. ஆமா, துப்பு இல்லையான்னு கேட்குறாங்க. 2வது, அந்த லேடி என்கிட்ட சொல்றது என்னன்னா, கஞ்சா விற்பனை நிறைய நடக்குது, அதை பிடிக்க துப்பு இல்லை, எங்களை பிடிக்க வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு காவல்துறையினுடைய தரத்தை குறைக்கிற அளவுக்கு தான் நேற்றைய சம்பவம் நடந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். சரி, இப்போ இது ஒரு செய்தி வந்துச்சுன்னா பேசுவோம், நம்மளே வந்து ஒரு தலைப்பா எடுத்து ஒரு வாரம் பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு பிரச்சனை கடந்து போயிடுவோம். இன்னைக்கு மீடியாவில் எந்த மீடியாவும் இதை பெரிய அளவில் கவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது டிஐபிஆர் சைட்ல இருந்து வந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இதை கவர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கிடைக்காது, எந்த விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதனால மேக்ஸிமம் நிறைய மீடியாஸ் வந்து நேற்று கவர் பண்ண ஃபுட்டேஜஸையும் எடிட் பண்ணி தான் போட்டுட்ருக்காங்க. அந்த நிலைமையில தான் இருக்குது இப்போ மீடியா. பட் இருக்கிற எல்லா தளங்கள்லையும் பேச வேண்டியவங்க வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி நீங்கள் இங்கே வந்து உங்களோட பதில்களை சொன்னதுக்கு. மீண்டும் வந்து ஒரு முக்கியமான தலைப்போடு வந்து பகுதியில் உங்ககிட்ட வந்து பெறதுக்காக உங்களை சந்திக்கிறேன். வந்ததுக்கு நன்றி.